Hello friends. So last video பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கமிட் எப்படி வந்து ஸ்டேஜ்ல இருந்து அன்ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜ் பண்றது அப்படிங்கறது பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம கமிட் அப்படிங்கிற கமாண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கமிட் அப்படிங்கிற கமாண்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்கோம், சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து அன்ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம ரெப்போக்கு புஷ் பண்ணோம். ரெப்போ இந்த சென்ஸ் நம்ம லோக்கல் ரெப்போக்கு புஷ் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகிருக்காது. நீங்கள் வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இதோட காப்பியோ இல்லை ரெக்கார்டோ எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. இதை வந்து நம்ம என்னைக்கு நம்ம புஷ் பண்ணுறோமோ, என்னைக்கு நம்ம கமிட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு லோக்கல் ரெப்போல ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த எவ்ரி கமிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கமிட் மெசேஜ் வந்து ஆட் பண்ணும். அண்ட் தென் இண்டெக்ஸ் டேட்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு டைமுமே ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டேஜிங்கில் இருக்கிற சேஞ்சஸ்லாம் வந்து நம்மளுக்கு லோக்கல் ரெப்போல புஷ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹேஷ் ஐடி மாதிரி நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமுமே நம்ம வந்து ஒரு கமிட் போடும்போது இந்த கமிட்டுக்கு வந்து ஒரு கிரிப்டோகிராஃபிக் நம்பர் வந்து கிரியேட் ஆகும், கமிட் ஐடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ்ஹெச்ஐ அல்காரிதம் யூஸ் பண்ணி, லைக் செக்யூர் ஹேஷ் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த ஐடியை தான் வந்து நம்ம கமிட் ஐடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படிலாம் கமிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இது கமெண்ட் வந்து நார்மலாக கிட் ஆடுக்கு எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி கமிட்டுக்கு கமிட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாமே கமிட் பண்ணிட்டு ஒரு கமிட் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக இந்த கமிட்டுக்கு வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் வந்து கமிட் போட முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ஃபைல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன் இந்த கிட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஃபைலை வந்து நான் ரிவர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடி எப்படி ரிவர்ட் பண்ணமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில நான் இதில் போயிட்டு அன்ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ஸ்டேஜில் இருக்கும். ஜஸ்ட் நான் ஒன் ஃபைலை மட்டும் ஸ்டேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எகெயின் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் வந்து கமிட் போடுறேன். கமிட் போடுறதுக்கு கிட் கமிட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நான் டைப் பண்ணுறேன், கிட் கமிட். ஸோ கிட் கமிட் அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் யுவர் எடிட்டர் டு க்ளோஸ் த ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா லைக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கமிட் மெசேஜ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன ஓப்பன் பண்ணால் நம்மளோட டிஃபால்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணும். நம்ம டிஃபால்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடு நம்ம கொடுத்துருந்தோம். முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நம்ம விஎஸ் கோடுன்னு கொடுத்துருந்தோம். ஸோ கொடுக்கலனாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது வந்து எடுத்திருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன மோட் கொடுத்துருந்தீங்களோ அது வந்து ஓப்பன் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கமிட் மெசேஜ் கேட்கறதுக்கான ஒரு விண்டோவாக ஓப்பன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் என்டர் த கமிட் மெசேஜ் ஃபார் யுவர் சேஞ்சஸ், லைன் ஸ்டார்டிங் வித் ஹேஷ் வில் பி இக்னோர்டு. ஸோ எல்லாமே கமிட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்டி மெசேஜ் அபவுட்ஸ் த கமிட். நீங்கள் எந்த மெசேஜும் இல்லாமல் நம்ம வந்து கமிட் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிரான்ச்சோட இன்ஃபர்மேஷன் மாஸ்டரில் இருக்குது, இனிஷியல் கமிட்டு. அண்ட் தென் என்னென்ன சேஞ்சஸ் போகுது அப்படின்னா சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படிங்கிறது ஒரே ஒரு நியூ ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கு, டெஸ்க்டாப் INI மட்டும் போகுது. அன்ட்ராக்ட் ஃபைல்ஸில் இந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம கமிட் மெசேஜ் கொடுக்கணும். ஸோ மை ஃபர்ஸ்ட் கமிட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமிட். இந்த கமிட் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கோலன் கொடுத்து WQ அப்படிங்கிறது கொடுக்கணும். இதை க்ளோஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இது ஆட் ஆயிரும். கிட் கமிட் அப்படிங்கிறது போயிருக்கு. மாஸ்டர் ரூட் கமிட்ல மை ஃபர்ஸ்ட் கமிட் அப்படிங்கிற கொடுத்த டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா 1 ஃபைல் கிரியேட்டட் 4 இன்சர்ஷன். அந்த ஒரு ஃபைலுக்குள்ளே எவ்வளோ இன்சர்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் மோட் ஒரு புது ஃபைல் தான் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் கமிட். இப்போ நான் இன்னொரு கமிட் போடணும் அப்படின்னா லைக் வேற ஏதாவது வகையில் கமிட் போட முடியுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் இந்த கமிட்டை செக் பண்ணோம் அப்படின்னா கிட் லாக் அப்படின்ற ஒரு கமிட் இருக்கு. போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக டிஸ்பிளே இருக்கும். லைக் வந்து ஒரு கமிட் நான் வந்து ஹேஷ் ஐடி கமிட் ஐடின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கமிட் ஐடி இதுதான். இந்த கிரிப்டோகிராஃபி ஹேஷ் அல்காரிதம் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ வந்து ஹெட் அப்படிங்கிறது கரண்ட் பிரான்ச்சோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மாஸ்டர்ல இருக்கும், ஹெட் வந்து மாஸ்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஆத்தர் யாரு, டேட் எப்போ, டைம் எப்போ, எல்லாமே வந்திருக்கும். அண்ட் தென் கமிட் மெசேஜ், இதுதான் வந்து கிட் லாக். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த செஷன்ல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது லாக் ஆயிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அடுத்து இன்னொரு கமிட், செகண்ட் வே ஆஃப் கமிட் வந்து -A அப்படின்ட்டு போடலாம். இந்த -A அப்படிங்கிறது இந்த கமிட் மெசேஜ் வந்து ஸ்னாப்ஷாட் மாதிரி நம்மளுக்கு காட்டும். ஸோ அதில் என்னெல்லாம் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் வேண்டியதில்லை அப்படிங்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா git
commit -a அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த commit a அப்படிங்கிறது நீ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சேஞ்ச் பண்ண ஃபைல், ஆல்ரெடி இருக்க ஃபைல்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸை மட்டும் நம்ம கமிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ண எல்லா ஃபைலுமே நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ண ஃபைல்ஸு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது எடுத்துக்காது. இன்கேஸ் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் டாட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆட் டாட் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் அகைன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் அந்த 2 ஃபைலுமே இன்க்ளூட் ஆயிருக்கும். இப்போ நான் இதை வந்து கமிட் பண்ணணும். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் தான் எனக்கு கமிட் மெசேஜ் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா git commit -m அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. -m இந்த -m அப்படிங்கிறது m ஃபார் மெசேஜ். நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கேயே மெசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட டிஃபால்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் போயிட்டு தான் அங்கே பண்ணணும்னு கிடையாது. நம்ம இங்கேயே வந்து கொடுத்துக்கலாம். செகண்ட் கமிட் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். செகண்ட் கமிட் என்டர் கொடுத்தீங்கனாலே போதும். ஜஸ்ட் அது வந்து கமிட் எடுத்துக்கும். ஸோ எகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவுட்புட் அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் போய் பண்ணுறதை நம்ம டேரெக்டாக இங்கேயே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் -m அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சேஞ்சஸ் எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ 2 ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. எத்தனை இன்சர்ஷன் அப்படிங்கிற சொல்லியிருக்கு. 2 கிரியேட் மோடில் இருக்குது. செகண்ட் கமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அகைன் கிட் லாக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கமிட் இது. அகைன் ஹெட் மாஸ்டரில் தான் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் போகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கமிட்டு. கமிட் மெசேஜோடு இருக்கும். செகண்ட் கமிட்டு. ஸோ நீங்கள் கடைசியாக என்ன கமிட் போட்டிங்களோ கடைசியாக என்ன இருக்கோ அதுதான் வந்து ஹெட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெட்டில் இருக்குது. இதோட ஆத்தர் கமிட் ஐடி எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இதை கமிட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்கேஸ் இதில் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக்கோட கமிட் பண்ணிட்டேன். கமிட் இன் த சென்ஸ் இந்த கமிட் மெசேஜில் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரீசெட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. அகெயின் கமிட்டில் தான் வரும். இது கமிட்டில் கமிட் அமெண்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கு. அமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக பண்ண ஒரு சேஞ்சஸ்ல லைக் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம் இல்லை கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கிட் கமிட் -amend அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சாரி அமெண்ட் ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துக்கணும். -amend அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AMEND கொடுத்தீங்கன்னா அகெயின் இது வந்து வெயிட்டிங் இதில் தான் ஓப்பன் ஆயிருக்கும். இல்லை நீங்கள் இதுலேயே வந்து -m கொடுத்து அந்த மெசேஜும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வந்து கமிட் மெசேஜ் வந்து நம்ம டைப் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி கொடுத்த சேஞ்சஸ்க்கு வந்து நம்ம கமிட் மெசேஜ் கொடுக்கணும். கரெக்டட் சாரி இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். கரெக்டட் கமிட் மெசேஜ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கிட் லாகில் போய் பார்த்தீங்கன்னா கமிட் மெசேஜ் செகண்ட் கமிட் போட்டோம். பட் அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். மாடிஃபை பண்ண மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். கரெக்டட் கமிட் மெசேஜ் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து நம்ம கமிட் மெசேஜ் மட்டும் தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். கமிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லை ரிவர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்குது. லைக் கிட் ரீசெட்டு இல்லை கிட் ரிவர்ட்டு, கிட் ரிமூவ், அந்த கமிட்லாம் அந்த கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கமிட் மெசேஜை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு கமிட்டோட சேஞ்சஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பண்ண ஃபைல்ஸை எப்படி கமிட் பண்ணுறது. இதர் நம்ம டேரெக்டாக எல்லா கமிட்டுமே பண்ணணும் அப்படின்னா -a அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். கமிட் -aன்னு கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபைல்ஸ் மட்டும் கமிட் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் பண்ணது எல்லாமே நம்ம கமிட் பண்ணிடணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது மீன்ஸ் நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேஜ் பண்ணிவிட்டு அந்த கமிட்டை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதர் நம்ம டேரெக்டாக கமிட் -mனு கொடுத்துட்டு இங்கே கமிட் மெசேஜும் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு இடத்துல போய் பண்ணோம், டெக்ஸ்ட் எடிட்டரில் பண்ணணும்னாலும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து கமிட் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கமிட் பண்ண மெசேஜை எப்படி வந்து நம்ம இது புஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ.